அருகில் வா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரஞ்சன், என்ன விஷயம்? சார், எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும். 3 நாளா? எதுக்கு? ஒரு பர்சனல் வேலையா நான் ஊருக்கு போகிறேன் சார். எம்டி சார் வேறு இல்லை. ஒரு நாள்னால் பரவாயில்ல. என்னைக்கு வேணும்? 12, 13, 14. ரஞ்சன், 13, 14 நம்ம ஃபேக்ட்ரியே லீவு. 12 மட்டும்தானே? பரவாயில்ல, நீங்கள் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். அப்போது நீங்கள் எம்டி சார் கல்யாணத்துக்கு வரலையா? கண்டிப்பாக வருவேன் சார். நான் போகிறதே கல்யாணத்துக்கு தான். அப்போ எங்கள் கூடயே வரலாமே. ஏன் முன்னாடியே கிளம்புறீங்க? இல்லை சார், அங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் காலேஜ் சேர்றது விஷயமா சார் டீட்டெயில் விசாரித்து வைக்க சொன்னார். அதனால் அவன்கிட்ட விசாரிக்க போகிறேன் சார். ஓகே ரஞ்சன், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனால் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க. இல்லைன்னா எம்டி சார் ரொம்ப கோச்சுக்குவார். கண்டிப்பாக வரேன் சார். நான் வராமல் உங்கள் கல்யாணமே நடக்காது. சிரிச்சுக்கிட்டே ரஞ்சன் சொல்ல, ரொம்ப தமாஷா பேசுகிறீங்க. சரி, பார்த்து பத்திரமா போங்க. ஏண்டி, 24 மணி நேரமும் அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுற? அப்படி என்ன தான் பேசுவீங்க 2 பேரும்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பேச மிச்சம் வச்சுக்கோங்க. மந்தாகினி ரேஷ்மாவை சத்தம் போட விட அவள் ஏதோ பேசிட்டு போகிறா. நீ ஏன் குறுக்க போகிற? ஜெயகிருஷ்ணன் பறிஞ்சிக்கிட்டு வந்தார். இங்கே எப்படின்னா, ஏண்டா திவ்யாவும் விஜயும் லவ் மேரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை நீயும் ரேஷ்மாவும் லவ் மேரேஜ் பண்ணுறீங்களா? 24 மணி நேரமும் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தாண்டா பேசுவ? மா போங்கம்மா. அந்த கால் நலுங்கு சடங்கு சம்பிரதாயம்னு நாட்கள் ரக்க கட்டிக்கிட்டு பறக்க 11ஆம் தேதி வேலையை முடிச்சுட்டு நேராக குவார்ட்டர்ஸ்க்கு வந்த ரஞ்சன் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டான். அந்த பொட்டியிலேருந்து துணிகளை எடுத்தவன் அதுக்குள்ளே இருந்து அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டான். ரேஷ்மாவோட அப்பா ரஞ்சனோட அம்மா முகத்தில் வீசி எரிஞ்ச பணம். எந்த கஷ்டத்துலேயும் நான் இந்த பணத்தை எடுக்கலை. என் அம்மாவுடைய இறுதி சடங்குக்கு கூட நான் இந்த பணத்தை எடுக்கலை. நீ கொடுத்த பணம் உன் பொண்ணு கல்யாணத்தையே நிறுத்த போகுது. வரேன் ஜெயகிருஷ்ணா. பஸ்ஸில் இருந்து இறங்கின ரஞ்சனுக்காக தீனா பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருக்க. அவனை பார்த்ததும் ஓடி போய் கட்டிக்கிட்டவன், என்னடா இப்படி ஆளே மாறி போயிருக்க? அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்படுற பயந்து நடுங்கிற ரஞ்சன் இப்போ வேறு மாதிரி இருந்தான். சரி, அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா? இல்லை நான் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கவா? டேய் அதெல்லாம் வேண்டாம். அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன். சரி, முதல்ல எனக்கு ஒரு சிம் கார்டு வேணும். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நேராக அந்த கடையில் சிம் கார்டு வாங்கிட்டு தீனா வீட்டுக்கு போனாங்க. வாப்பா ரஞ்சன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? என்ன ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்ட? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்களும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆமாம், அம்மா தவறிட்டாங்கன்னு இவன் சொன்னானே, படிப்பை வேற டிஸ்கண்டினியூ பண்ணிட்டியான். இப்போ எங்கே இருக்கீங்க? என்ன தான் ஆச்சு? அம்மா, அவன் இப்போ தான் உள்ளே வந்திருக்கான். அவனை கேள்வியாக கேட்டு கொள்ளாத. முதல்ல அவன் சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வா. இருக்கட்டும்டா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல, பண வசதி இல்லை. அதனால் ஊட்டிக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும்னு இங்கே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போயும் அம்மாவை காப்பாற்ற முடியல. படிக்க வைக்கவும் ஆள் இல்லை. அதனால் ஒரு டீ எஸ்டேட்டில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த எம்டி ரொம்ப நல்லவர். என்னோடய கதையெல்லாம் கேட்டுட்டு அவரே என்னை மேலே படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நான் வந்தது கூட அவரோட கல்யாணத்துக்கு தான். 14ஆம் தேதி அவருக்கு கல்யாணம். 13, 14 எங்கள் டீ எஸ்டேட்டில் எல்லாருக்குமே லீவு. கூட ஒரு நாள் லீவு போட்டுட்டு வந்தா என் படிப்பு சம்மந்தமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலான்னு வந்தம்மா. அப்படியா? சரி, அப்பா எங்கே காணோம்? அவர் சவாரி போயிருக்காருப்பா. 13ஆம் தேதி நைட்டு தான் வருவார்.
சரி, அம்மாவுக்கு உடம்புக்கு அம்மா, இப்போ நீ போய் அவன் சாப்பிட ஏதாவது எடுத்துக்கிட்டு வரியா, இல்லை நான் அவனை நேராக ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா? இருடா, அதுக்குள்ளே கோவப்படாத, நான் போய் ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க. நீ வாடா. விட்டா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரூமுக்கு வந்தவன் முதல்ல சிம் கார்டை கழட்டி தன்னுடைய செல்ஃபோனில் போட்டான். புது சிம் எதுக்கு ரஞ்சன்? என்னோட பழைய நம்பர்லேருந்து கூப்பிட்டா ரேஷ்மா எடுக்க மாட்டேங்கிறா. சரி, உன்னோட பிளான் தான் என்ன? ரஞ்சன் தன்னோட பிளானை சுருக்கமாக சொல்ல, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகணும். மறுநாள் காலையில் 12ஆம் தேதி ஏகப்பட்ட கனவுகளோடு எழுந்தா ரேஷ்மா. காலையிலேயே அவளுக்கு 3வது நலங்கு வைக்க சொந்த பந்தங்களால் வீடே நிறைஞ்சிருந்துச்சு. ரேஷ்மா ஃபோனை கையிலே வச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டி இப்போவும்மா ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருப்ப? பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அந்த ஃபோனை பிடுங்கி கொடுத்த மந்தாகினி, நலுங்கு முடிகிற வரைக்கும் ஃபோனை கையில் வாங்காத. அம்மா, தேவா ஃபோன் பண்ணுவாருமா. ஃபோன் வந்தால் பார்த்துக்கலாம். குட்டிமா, ஃபோன் வந்தால் அக்கா கிட்ட கொடு. சரிங்க ஆண்டி. குளித்து முடித்து வெளியே வந்ததும் சரியாக ஃபோன் ரிங்காக அந்த குட்டி பொண்ணு ஆன் பண்ணிட்டா. நேராக ரேஷ்மா கிட்ட ஓடி வந்தவ, அக்கா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. அவசர அவசரமாக ஃபோனை வாங்கினவ, ஹலோ தேவா. தேவா இல்லைம்மா, ரஞ்சன். சொல்லு, ரஞ்சன். ரஞ்சனா? ஆமாம் ரேஷ்மா, ரஞ்சனே தான். ஏன் என் பேரை கூட மறந்துட்டியோ? ரஞ்சன், நீங்கள் எப்படி புது நம்பர்லேருந்து எங்கே இருக்கீங்க? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இரு ரேஷ்மா, ஒரு கேள்வியாக கேளு, அப்போ தானே பதில் சொல்ல முடியும். இப்போ முதல் கேள்வி என்ன, அதை சொல்லு. நான் ஏன் புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன்னு தானே. பழைய நம்பர்லேருந்து கூப்பிட்டா நீ தான் எடுக்க மாட்டேயே. அது அப்பா இனிமேல் உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, என்னை லவ் பண்ணும்போது உங்கள் அப்பாவை கேட்டு தான் பண்ணியா? ரஞ்சன் ப்ளீஸ், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அப்பாவுக்கு நம்மோட லவ் பிடிக்கல. அவரை மீறி நம்ம எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிருவார். என்ன எதுவும் பண்ண மாட்டார், ஆனால் நிச்சயமாக உங்களை கொன்னுடுவார். அதுக்கு பயந்து தான் நான் பேக் வாங்கிட்டேன். அப்படியா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், உனக்கு எனக்கும் செட் ஆகாது, வேண்டாம்னு சொன்னவனை விரட்டி பின்னாடியே வந்தவன் நீ. யார் தடுத்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் இல்லைன்னா நான் செத்துருவேன்னு என் முன்னாடி எவ்வளோ ட்ராமா பண்ணேன். அப்போல்லாம் தெரியலையா உங்கள் அப்பாவை பற்றி? நாம் பிரிஞ்சு 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ஜாலியாக ரெடி ஆகிட்டேன். ஆனால் நாங்கள் உங்களால் ஊரை விட்டு திருட மாதிரி ஒளிஞ்சு வாழணும். என்ன ரஞ்சன், என்னென்னவோ பேசுகிறீங்க? இதை பாரு, இதுக்கப்புறம் உன்னோட நடிப்பை நம்ப நான் தயாராக இல்லை. ஏய், உன்னால் நான் இழந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. என்னோட நல்ல பேர், படிப்பு, வாழ்க்கை, கெரியர் எல்லாத்துக்கும் மேலே அப்பா இல்லாத என்ன உயிருக்கு உயிராக வளர்த்த எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாண்டி, உங்கள் அப்பா பண்ண அவமானத்தை நினச்சி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இனிமே நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2ல் 1 பார்க்கலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ரஞ்சன் ப்ளீஸ், தயவு செய்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நான் சொல்கிறத கேளுங்க. இனிமே நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. உனக்கு இன்றைக்கி ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நாளைக்கு நைட்டு நீ என் கூட கிளம்பி வரணும். அப்படி வர முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணால் 14ஆம் தேதி காலையில் மண்டபத்துக்கு வந்து நீ நானும் பழகும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் காமிச்சிருவேன். நீ ஒரு நிமிஷம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீடியோ கால் வாயேன். எதுக்கு? வா சொல்கிறேன். எதுக்குன்னு சொல்லு. ஏய் வாடி சொல்கிறேன்.
வேறு வழி இல்லாமல் ரேஷ்மா ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீடியோ கால் வர ரஞ்சன் ஃபோனை திருப்பி காமிச்சான். இது யார் வீடுன்னு தெரியுதா? ஒரு நிமிஷம் உத்து பார்த்த ரேஷ்மா அலறிட்டா. அது வேறு யாரோட வீடும் இல்லை, தேவாவோட வீடு. என்ன ரேஷ்மா தெரியுதா? இது தேவா வீடு தானே? பரவாயில்லையே, பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்ட. உன்னோட தேவா வீட்டு வாசலில் தான் நான் நின்றுக்கிட்டுருக்கேன். 5 நிமிஷம் போதும், நேராக தேவா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உனக்கு எப்படி தேவாவை தெரியும்? தேவாவோட ஜாதகமே எனக்கு தெரியும். எனக்கும் தேவாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் தேவா கிட்ட சொல்லாமல் மண்டபத்துக்கு வரேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? எந்த ஊரை விட்டு என்னையும் என் அம்மாவையும் ஓட ஓட உன் அப்பா விரட்டினானோ அந்த ஊர் முன்னாடி தான் நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும். இனிமே நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லடி. என் உயிரே போனாலும் அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு டைம், நல்லா யோசி. நாளைக்கு ராத்திரி என் கூட வந்து ஆகணும். அப்படி வரல 14ஆம் தேதி காலையில் பொழுது எப்படி விடியும்னு என்னால் சொல்ல முடியாது. அப்புறம் நான் சொன்னதை நான் செஞ்சிடுவேன். என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணு. ரஞ்சன் ஃபோனை வச்சிட அவன் வச்சு அடுத்து